கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையானவைகளை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 9 அதனுடைய 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வை பூமியிலே பிறப்பிக்க பண்ணுகிற ஆண்டவர் பிறந்த நாள் முதல் அவனை பராமரித்து வழிநடத்தி வருகிற ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக மனிதர்களுடைய வாழ்விலை பார்க்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை உட்கொண்டால், நன்றாக உடற்பயிற்சி செய்தால், நன்றாக நல்ல ஆரோக்கியமானவைகளையே பேசி சிந்தித்து நடந்தால் வாழ்க்கை ஆயுசு நாட்கள் அதிகமாகும், நன்றாக இருக்கலாம் என்று இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற வார்த்தை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் தான் பெருகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராலேயே தான் அவனுடைய வாழும் வருஷங்கள் விருத்தியாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். தீமையான வன்மையான பயங்கரமான எந்த விதமான பாடுகளுக்கும் விட்டு கொடுக்காதபடி கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து நன்மைகளால் நிறைத்து தேவையில்லாத சுகவீனங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி தேவையான நன்மையினால் நிறைத்து அதிசயமாக நடத்துகிற ஆண்டவருடைய செயல்கள் தான் ஒரு மனிதனை ஆயுசு நாட்கள் அதிகரிக்க பண்ணி ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு கூட வாழ உதவி செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் செய்யாத ஒருவர் தங்களுக்கு வருகிற நெருக்கத்திலேயே அங்கே மனவேதனை அடைந்து வியாதி பிடித்தவர்களாக பல நெருக்கங்களை சந்திக்கிறவர்களாக சீக்கிரமாக இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வுதான் ஆயுசு நாட்கள் பெருகிறது மாத்திரமல்ல, நன்மைகளினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக சுகமான நேர்மையான ஒரு வாழ்க்கையாக விருத்தி அடைகிற ஆயுசு நாட்களோடு கூட வாழ்கிற ஒரு நாட்களாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளானால் மாத்திரமே ஆயுசு நாட்கள் பெருகி தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட ஏதுவாகும். நாம் அப்படி கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியங்கள் நடந்து கொள்ளுவோம். கர்த்தரே நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய ஆயுசு நாளை கூட்டிக் கொள்ள என்னென்னவோ விதங்களை பயிற்சி செய்கிறான், முயற்சி செய்கிறான். ஆனால் வேதம் எளிமையாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வுதான் ஆயுசு நாட்கள் பெருகி அவனுடைய வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே, எங்களுடைய சுய முயற்சிகளிலே எங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக்கிக் கொள்ள விரும்பாதபடி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த வாழ்வை எங்களிலே உறுதிப்படுத்தும். எங்கள் ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நன்மையும் செம்மையும் சுகமும் ஆசீர்வாதமான நீடித்தாயுள்ள ஆயுளுள்ள நாட்களாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.